மக்களுக்காகவும் அதே போன்று ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்தில் ஏழை மக்களுக்காக எண்ணற்ற பல திட்டங்களை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்து அதன் மூலம் ஏழை நடுத்தர மக்களுடைய வாழ்க்கைக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றியவர்கள். அந்த ஒரு அடிப்படையில் தான் அம்மா அவர்கள் இந்தியாவிலே பாத்தீங்கன்னா கோடை காலத்திலே கட்சியின் சார்பிலே ஒரு தண்ணீர் பந்தல் திறந்து வைத்து தண்ணீர் வழங்குகின்ற ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொள்வது போல திமுக எங்களை பார்த்து அவர்களும் இப்ப திறக்கிறாங்க. நல்ல விஷயம். ஆனால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்க்காமல் மக்களுடைய தாகங்களை தீர்ப்பதற்கு ஒரு கழகத்தின் சார்பிலே தண்ணீர் பந்தல் அமைத்து திறக்கப்படும் போது அது ஏகப்பட்ட அளவுக்கு நெருக்கடிகள் இந்த ஆளும் அதிகார வர்க்கத்தால் இன்றைக்கு கொடுக்கப்படுவது என்பது வேதனை. ஒரு தண்ணீர் கொடுப்பது கூட ஒரு தடுக்கின்ற ஒரு வகையிலே இன்றைக்கு இந்த விடியாத அரசு செயல்படுவது என்பது நிச்சயமாக ஒரு மனிதாபமற்ற ஒரு அரசாகத்தான் நிச்சயமாக பார்க்க முடியும். அதையெல்லாம் தாங்கி இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திலே நாங்கள் முறையிட்டதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் கூட இன்னைக்கு சொல்லிடுச்சு நீங்க திறக்கலான்ற அடிப்படையில் இன்னைக்கு திறந்து வைக்கப்பட்டது. நம்முடைய கழக மாணவர் அணி சார்பில் நம்முடைய ஆற்றல் மிக்க அன்பு சகோதரர் மாணவர்களுடைய செயலாளர் எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்கள் இன்றைக்கு அவருடைய ஏற்பாட்டின் பேரிலே இன்றைக்கு அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த பகுதியிலே கழக பொதுச் செயலாளருடைய அறிவுறுத்தலின் பேரில்